குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழி வாங்கி நல்லா கழுவி அலசி எடுத்துச்சு. நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி நம்ம இப்போ வேக வைக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு வேக வைப்போம். ஒரு கைப்பிடி மல்லி சேர்த்துக்கணும். ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கணும். மிளகாய் மல்லியெல்லாம் கம்மியாகவே தான் சேர்க்குறோம். குழம்புல நம்ம மிளகாத்தூள் போடுறதுனால இதை கம்மியாக சேர்த்து நம்ம வளர்க்கணும். நல்லா 1 ஸ்பூன் அளவு சோம்பு, 1 ஸ்பூன் அளவு சீரகம், நல்லா 1 ஸ்பூன் அளவு மிளகு, கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கணும். பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கணும். ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சி ஊற்றால நம்மளுக்கு குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும். கூடவே ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் சேர்த்து, கூடவே கொஞ்சம் தக்காளி, கூடவே கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கணும். தேங்காயும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கிக்கலாம். நம்ம இறக்கி இதை ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம கறி வெந்துருச்சு. இதுக்கு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், கொஞ்சமாக கரம் மசாலா, குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம வறுத்து அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து அதை ஊற்றிக்கலாம். நல்லா எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். நம்ம குழம்பு நல்லா கொதித்து கறியெல்லாம் வெந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கொஞ்சம் தாளித்து ஊற்றிடலாம். இப்போ கொஞ்சம் தாளித்து ஊற்றிடலாம் குழம்புல. சோம்பு, 2 பட்டை, ஏன்னா எல்லாம் போட்டு நம்ம அதில் அரைச்சிட்டதுனால நம்ம இது மட்டும் போட்டால் போதும். கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கணும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம தாளிச்சாச்சு. இதை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நம்மளோட நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.